அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. உங்கள் பிறை டிவியில் கன்சுல் இல்ம் நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். புகழ் அனைத்தும் அல்லாஹ்வுக்கே, அல்ஹம்துலில்லாஹ். அறிவின் பொக்கிஷத்தை அறிவதற்கு ஆவலா இருக்கும் நேர்களுக்கு மிகப்பெரிய ஒரு சந்தர்ப்பத்தை பிறை டிவியினூடாக நாம் வழங்கி கொண்டிருக்கின்றோம். அதிலும் பலதரப்பட்ட உலமாக்களை அழைத்து உங்களுக்கு மிக தெளிவான மார்க்கத்துடைய தெளிவான விடயங்களை மிக தெளிவாக நாம் நேர்களுக்கு வழங்கி கொண்டிருக்கின்றோம். அந்த அடிப்படையில் இன்று நாம் புனிதமான ரமதானுடைய நாளில் முதலாவது நோன்பை அடைந்திருக்கின்றோம். எனவே இன்றைய ரமதானை நாம் அடைந்திருக்கிறோம். இந்த ரமதானை நாம் எப்படி கழிப்பது, அதை எவ்வாறு அல்லாஹ்வுக்கு பொருத்தமான மாதமாக மாற்றுவது என்ற தொனிப்பொருளில் எங்களோடு கலந்து சிறப்பிப்பதற்காக வேண்டி நமது கலையகத்துக்கு வருகை தந்திருக்கிறார்கள் இஸ்லாமிய தாவா பணியாளர், கொழும்பு 12 டேம் ஷீட்டில் மஸ்ஜிதுல் இதாயத் என சொல்லக்கூடிய பள்ளிவாசலிலே பிரதம இமாமாக கடமையாற்றக்கூடிய மௌலவி ஃபர்ஹான் லியாவுதீன் உஸ்மானி அதத் அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு அதத் அவர்களே. வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஆமஸத் அவர்களே, புனிதமான ரமதானுடைய மாதத்திலே முதலாவது நோன்பில் இருக்கின்றோம். நிச்சயமாக அல்லாஹ் எங்களுக்கு தந்த மிகப்பெரிய ஒரு பாக்கியம், இந்த ரமதானுடைய மாதத்தை அடையும் பாக்கியத்தை அல்லாஹ் தந்திருக்கின்றான். ஏனென்றால் எங்களுக்கு தெரியும் 2 மாதங்களாக, புனிதமாக ரஜபுடைய மாதமாக இருக்கலாம், ஷாபானுடைய மாதமாக இருக்கலாம், 2 மாதங்களும் நாங்கள் துஆ செய்தோம். யா அல்லாஹ் இந்த மாதத்தை அடைய எங்களுக்கு பாக்கியம் தந்து விடு, பரக்கத் செய்து என்று துஆ செய்தோம். அல்லாஹ் எங்களுடைய துஆக்களை அங்கீகரித்து எங்களுக்கு இந்த மாதத்தை மிகப்பெரிய பாக்கியமான உன்னதமான மாதமாக அடையும் தருவாயை அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிறான். எனவே புனிதமாக ரமதானுடைய மாதத்தை அடைந்திருக்கிறோம். இந்த ரமதானுடைய மாதத்தை நாம் எப்படி அல்லாஹ்வை அடைவதற்கு நமது இபாதத்துகளை கொண்டு தயாராகுவது ஷேக் அவர்களே? அல்ஹம்துலில்லாஹ் ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லாஹ் அம்மா பஅத். வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஷேக் அவர்களே, அருமையான ஒரு கேள்வி, பொருத்தமான ஒரு கேள்வி கேட்டிருக்கிறீர்கள். 2 விடயங்களை இங்கே கருத்தில் கொள்ள வேண்டும். முதலாவதாக, நாங்கள் பொதுவாக எங்களுடைய வளமை ஒன்று இருக்கிறது. பிறை கண்டுவிட்டால் நாங்கள் கேட்டுக்கொண்டு இருப்போம், பிறை கண்டாச்சா, பிறை கண்டுவிட்டது என்ற தகவல் எங்களுக்கு கிடைத்ததும் உடனடியாக நாங்கள் சஹருக்கு என்ன ஏற்பாடு செய்கிறது, அதுபோல் இஃப்தாருக்கு என்ன ஏற்பாடு செய்கிறது என்றெல்லாம் அப்படி ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிப்போம். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை பிரட்டும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ரமதானை 3 மாதத்துக்கு முன்னால் இருந்தே எப்படி கழிப்போம் என்று பிளான் பண்ணியிருக்கிறாங்க. அதற்காக துஆ செஞ்சுருக்கிறாங்க. ஷேக் அவர்கள் குறிப்பிட்டது போல ரஜபுடைய மாதம், ரமதானுக்கு முன்னால் நாங்கள் கடைசியாக இருந்த மாதம் ஷாபானுடைய மாதம், அதற்கு முன்னால் இருந்த அந்த ரஜபுடைய மாதத்திலிருந்தே துஆ செய்யும் வளமை நபி அவர்கள்ட்ட இருந்தது. அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப வ ஷஅபான் வ பல்லிக்னா ரமதான். யா அல்லாஹ், ரஜபிலும் ஷாபானிலும் எங்களுக்கு பரக்கத் செஞ்சிடு, அதுபோல ரமதானுடைய மாதத்தை அடைந்து கொள்ள பாக்கியம் தந்தது, ரமதானுடைய மாதத்தை அடைய முன்னால் மௌத்தாக்கிடாதே என்று ரமதானுடைய மாதத்துக்காக 2 மாதத்துக்கு முன்னால் இருந்தே தயாராகக்கூடிய வளமை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் இருந்தது. எனவே ரமதானுடைய மாதத்தில் பிரத்யேகமாக பல அமல்கள் சொல்லப்பட்டிருக்கு. எங்களுக்கு தெரியும், குர்ஆன் ஓதுறது தனிப்பட்ட, குர்ஆனோட தொடர்பு வைப்பது தனிப்பட்ட ஒரு அமல். இஅ்திகாஃபுடைய விஷயம் இருக்கிறது, சதகாவுடைய பல விஷயங்கள் இந்த ரமதானுடைய மாதத்தை ஒட்டி மார்க்கம் வழிகாட்டி இருக்குது. எனவே நாங்கள் இந்த அமலை செய்யணும் என்று பொதுவாக பிளான் பண்ணுறதை விட, நான் இந்த ரமதானுடைய மாதத்தில் எத்தனை குர்ஆன் ஓத போகிறேன், நான் திட்டமிடணும். எந்த நேரத்தில் ஓத போகிறேன், எப்படி அதை பிரித்து கொள்ள போகிறேன், என்ன ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்தையும் அமர வச்சு எல்லாம் திட்டம் போடணும். இந்த ரமதானை நான் எப்படி கடைசி வரைக்கும் இத்தனை குர்ஆனை எப்படி நான் முடிக்கிறது, எப்படி குர்ஆனை பாடமாக்குறது என்று குர்ஆன் பக்கம் எங்களோட கவனத்தை அதிகமாக செலுத்தணும். இதே போல் தராவிஹுடைய தொழுகை டைம் எடுத்து அமைதியாக நான் எப்படி சொல்ல போகிறேன், இதே போல் ஏனைய அமல்கள் மார்க்கம் என்னெல்லாம் காட்டியிருக்கிறதோ அமலாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் வாழ்விலே காட்டி தந்தார்களோ இதை செய்யும் பொழுது நாங்கள் பிளான் பண்ணணும், எப்படி அமைதியாக சிறப்பாக செய்யணும் என்று நாங்களும் பிளான் பண்ணி இந்த அமல்களை செய்கிறதுக்கு நாங்கள் முயற்சி செய்யணும். ஆம் ஷேக் அவர்களே, உண்மையிலேயே நல்ல ஒரு கருத்து. எல்லாம் விடயத்துக்கும் நாம் ஒரு திட்டத்தை இடுகின்றோம். உலகத்துடைய அடிப்படையிலே எப்படி பாடத்தை படிக்க வேண்டும் என்ற ஒரு திட்டத்தை போடுகின்றோம். உலகத்துடைய அடிப்படையில் எல்லா விடயங்களுக்கு முக்கியம் கொடுப்பதனால் நிச்சயமாக அப்படியான திட்டத்தை போடுகின்றோம். ஷேக் அவர்கள் சொன்னதை போன்று எங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தலைவர்களும் கேட்க வேண்டும், இந்த ரமதானை நாம் எப்படி கழிப்பது, எப்படி அல்லாஹ்வுக்கு பொருத்தமான ஒரு மாதமாக இந்த மாதத்தை அமைப்பது, இந்த மாதத்தில் நாங்கள் எப்படி ஒரு குர்ஆனை முடிப்பது அல்லது 3 குர்ஆன்களை முடிப்பது என்ற திட்டத்தை நிச்சயமாக
ஒவ்வொரு குடும்பத்துடைய தலைவர்களும் குடும்பத்துக்கு மத்தியிலே பேசப்பட வேண்டும். ஏனென்றால் இன்று உலகத்துடைய அடிப்படையில் எல்லா விடயங்களும் பரிமாற்றப்படக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இருக்கின்றோம். ஆனால் அல்லாஹ் ரசூலுடைய மார்க்கத்துடைய தீனுடைய அமல் இபாதத்துடைய எந்த விடயங்களும் இப்படியான ஒரு முறையிலே நடாத்தப்படாதது உண்மையில் மிகப்பெரிய ஒரு கவலை தருகின்றது. எனவே ஷேக் அவர்கள் ஒரு நல்ல விடயத்தை எங்களுக்கு சொல்லி தந்திருக்கின்றார்கள். என்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுடைய வாழ்க்கையை எடுத்து பார்க்கும். ஆனால் அதைப்போல பெருமக்கள், இமாம்கள், அஇம்மத்து ஸாலிஹீன் நல்லவர்கள் இப்படியான ஒரு திட்டத்தோடு தான் ரமதானுடைய மாதத்தை அடைந்திருக்கிறார்கள், அதை கழித்திருக்கின்றார்கள். எனவே ஷேக் அவர்கள் ஒரு நல்ல கருத்தை சொன்னார்கள். உண்மையிலேயே ஒவ்வொரு வீட்டுடைய தலைவர்களும் முடிவெடுங்கள், இந்த ரமதானை நாம் எங்களுடைய குழந்தைகள் அதிலே மாற வேண்டும், எனது மனைவி மாற வேண்டும், எங்களுடைய நண்பர்கள் மாற வேண்டும், எங்களுடைய உறவினர்கள் மாற வேண்டும் என்ற நோக்கத்தோடு நாங்கள் இதை வெக்கப்படக்கூடாது. அதிகமானவர்கள் நினைப்பார்கள் இதெல்லாம் கேட்பது வெக்கமான விடயம் என்று நினைப்பார்கள். உண்மையிலே வெக்கப்படக்கூடாது. இதெல்லாம் நாங்கள் மரணித்தாலும் எங்களை போல சிறுவர்கள் உருவாகுவார்கள், எங்களை பார்த்து அவர்கள் அதை செய்வார்கள். இது வாழையடிய வாழையாக எங்களுக்கு இந்த அமல் நடக்கும்போது நன்மை வந்து கொண்டிருக்கும். எனவே இன்றைய குடும்ப தலைவர்களுக்கு மிக உன்னதமான ஒரு தலைப்பில் ஷேக் அவர்கள் சொன்னதை போன்று நாம் திட்டம் தீட்ட வேண்டும். எப்படி வீடு கெட்டுவோம் பொழுது அனைவர்களும் அமர்ந்து எப்படி அமைக்க வேண்டும், எப்படி அறை அமைக்க வேண்டும், அதில் எப்படி குளிரூட்டப்பட வேண்டும் என்றெல்லாம் நாங்கள் பேசுகின்றோம் அல்லவா, அதைப்போல் எங்களுடைய கபர்களை வெளிச்சமாக்குவதற்காக வேண்டி நிச்சயமாக நாங்கள் உரையாட வேண்டும் என்ற ஒரு நல்ல கருத்தை ஷேக் அவர்கள் எங்களுக்கு வழங்கினார்கள். அதே போல ஷேக் அவர்களே ரமதானுடைய மாதம் உண்மையிலே ஒரு பெருமதியான மாதம். அதிலே சில பெருமதியான நேரங்கள் என்று சில நேரங்கள் இருக்கின்றது. அந்த நேரம் எந்த நேரம், அதை எப்படி பயன்படுத்துவது, அதை எப்படி கழிப்பது ஷேக் அவர்களே? ஷேக் அவர்கள் சொன்னது போல ரமதானுடைய மாதம் என்று வரும் பொழுது பொதுவாகவே சகல நேரங்களும் ஒவ்வொரு நிமிடமும் கூட ஒவ்வொரு செகண்டும் கூட மிக பெருமதியானது. அல்லாஹு தாலா இந்த நோன்பாளிகளுக்காக வேண்டி சுவர்க்கத்தை திறந்து வைத்து அலங்கரிக்கப்பட்ட, அதுபோல் நரகம் மூடப்பட்டு ஷைத்தான்கள் விலங்கெடுப்பட்ட ஒரு புனிதமான நாட்கள், புனிதமான மாதம். இந்த மாதத்திலே ஒவ்வொரு செகண்டும் மலக்குகள் துஆ செய்யக்கூடிய, காற்றில் இருக்கும் விசஜந்துகள், ஊர்வனங்கள், மிருகங்கள், மீனினங்கள் எல்லாரும் நோன்பாளிக்கு துஆ செய்து பொருத்தமான மிக சங்கியான நேரங்கள். அதிலும் குறிப்பான நேரம் என்று சொல்லும் பொழுது எங்களுக்கு தஹஜ்ஜுதுடைய நேரத்தை பார்க்கலாம். அல்லாஹு தாலா பொதுவாகவே தஹஜ்ஜுதுடைய நேரம் என்று சொல்லும் பொழுது அல்லாஹு தாலா கீழ் வானத்துக்கு வந்து என்னிடம் கேட்கக்கூடியவர்கள் யாரும் இருக்கின்றீர்களா, நான் கொடுக்க தயாராக இருக்கிறேன். அல்லாஹு தாலா பலவிதமான கேள்விகள் கேட்டுக்கொண்டே இருக்கிறான். அதுவும் இந்த புனிதமிக்க ரமலானுடைய காலத்தில் நாம் அந்த நேரத்தை அடைந்தும் அதை சரிவர பயன்படுத்தவில்லை என்றால் நாம் ஆகப்பெரிய நஷ்டவாளிகளாக மாறிடுவோம். அதே போல் இஃப்தாருடைய நேரத்தை எடுத்துக்கொண்டால் இஃப்தாருடைய நேரத்திலே பொதுவாக அது துஆ கபூலாகக்கூடிய ஹதீஸ் ஷரீஃபில் வந்திருக்கு. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமாவுடைய ரிவாயத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒவ்வொரு நாளும் இரவு நேரம், அதாவது ரமலானுடைய நாட்களில் ஒவ்வொரு இஃப்தாருடைய நேரத்திலும் கிட்டத்தட்ட 10 லட்சம் நரகவாதிகள், நரகத்துக்கென்றே சொந்தமான அப்படிப்பட்டவர்களை அல்லாஹு தாலா சொர்க்கத்துக்கு சொந்தக்காரர்களாக நரக விடுதலை செய்கிறான் என்று ஹதீஸ் ஷரீஃபில் பார்க்க முடியுது. எனவே அந்த பொறுமதியான நேரத்தில் அதிகமாக துஆ செய்யணும். அதில் யா வாசி அல் ஃபضل ஃபிர்லி என்ற அற்புதமான துஆக்கள் சொல்லித் தரப்பட்டிருக்கு. இதே போல் பல துஆக்கள், அந்த துஆக்களை ஓதுறதில், ஸலவாத் ஓதுறதில், இதே போல் நல்ல நல்ல அமல்கள் செய்கிறதில் அந்த நேரத்தை பயன்படுத்த வேண்டுமே தவிர வீணான பேச்சுகளை முழுமையாக தவிர்த்து அந்த ரமலானை சங்கை செய்து அந்த நேரங்களை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்றது. அதோட ஏனைய நேரங்களையும் பொதுவாக சொல்ல போனால் ஃபர்தான தொழுகைகளுக்கு பின்னால் இருக்கக்கூடிய நேரங்கள், இந்த ஃபர்தான தொழுகைக்கு அதாவது அதான் இக்காமத்துக்கு மத்தியில் உள்ள நேரங்கள் ஹதீஸ் ஷரீஃபில் பொதுவாக வந்திருக்குது. அதான் இக்காமத்துக்கு மத்தியில் துஆ கபூலாகக்கூடிய நேரங்கள். இதே போல் மிட் நைட் ஜாமத்தில் எழும்புறோம், இரவில் எழும்பும் பொழுது அந்த நேரம் துஆ கபூலாகக்கூடிய நேரங்கள் என்று மார்க்கம் சொல்லி தரப்பட்டிருக்கு. எனவே ரமதான் என்று வரும்பொழுது இன்னும் பொறுமதியான நேரங்களாக அது பார்க்கப்படுது. அந்த நேரங்களில் நாங்கள் பிரயோசனப்படுத்தி உலகத்தில் யாரும் தேவையற்றவர்கள் என்று சொல்ல இயலாது. அல்லாஹு தாலாவின் பக்கம் ஒவ்வொருவரும் தேவையுள்ளவர்கள். அல்லாஹு தாலா தன்னுடைய ரஹ்மத், விசாலமான ரஹ்மத்தை வழங்கக்கூடிய இந்த நாட்களில் இருக்கிறோம். அதே போல் அடுத்த 10 நாட்களை பார்த்தால் அது மஃபிரத்துடைய நாட்கள் என்றும், அதற்கு பின்னால் வரக்கூடிய நாட்களை பார்க்கும் பொழுது அது ஐத்துக்கும் மினன்னார், நரக விடுதலை கொடுக்கப்படக்கூடிய அந்த நாட்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே நரகத்திலிருந்து பாதுகாப்பு தேடாத நபிமார்கள் கூட இல்லை,
நபிமார்கள் நரகத்துக்கு போக மாட்டாங்க, நபிமார்களுக்கு நரகம் ஹராம், இருந்தாலும் பாதுகாப்பு தேடினாங்க என்றால் எங்களுக்கு படித்து தந்தாங்க நரகம் பயங்கரமானது, அதிலிருந்து பாதுகாப்பு தேடுங்க. எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பார்த்தால் தஷஹுதில் அத்தஹியாத்தில் அமர்ந்தால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த நரகத்தை விட்டு பாதுகாப்பு தேடாமல் சலாம் கொடுக்க மாட்டார்கள் என்று ஹதீஸ் ஷரீஃபில் வந்திருக்கிறது. எனவே அப்படியான பயங்கரமான நரகத்திலிருந்து பாதுகாப்பு பெற மிக பொருத்தமான நேரங்கள். அந்த நேரத்தை வீணான விஷயங்களுக்கு பிரயோசனப்படுத்தாமல், வீணான விஷயங்களில் கழிக்காமல் பிரயோசனமான விஷயங்களில் பயன்படுத்தி கொள்ள அல்லாஹு தாலா தௌஃபீக் செய்வானாக. ஷேக் அவர்களை நீங்கள் குறிப்பிட்ட போல இந்த நேரங்களை ஒரு பொருத்தமான ரமதானில் மிக சிறந்த நேரமாக எங்களுக்கு பார்க்கலாம். ஆம் ஷேக் அவர்களே, உண்மையிலேயே ரமதானிலே ஒரு பொருத்தமான நேரம் என்று இருக்கும் என்றிருந்தால் இஃப்தாருடைய நேரம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லிஸ்ஸாயிமி ஃபர்ஹத்தான் என்ற கருத்துப்பட கமா அலைஹி ஸலாத்து வஸலாம், நோம்பாளிக்கு 2 நேரத்தில் சந்தோஷம் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதிலே ஒரு நேரம் தான் எங்களுக்கு தெரியும், அவருக்கு இஃப்தாருடைய நேரத்தில் உண்மையிலே நோம்பாளி சந்தோஷம் அடைவார். காரணம் என்னவென்று சொன்னால், அவரை பசியை போக்குவதற்காக வேண்டி அவர் அமர்ந்திருக்கக்கூடிய நேரமாக அந்த இஃப்தாருடைய நேரம் இருக்கின்றது. எனவே அப்படியான நேரம் என்பது உண்மையிலேயே பெருமதியான நேரம். அந்த நேரத்தில் ஒரு மனிதன் துஆ செய்யும் பொழுது நிச்சயமாக அந்த துஆ அங்கீகரிக்கப்படுகின்றது. ஏனென்றால் எங்களுக்கு தெரியும், அவர் பசியோடு இருக்கின்றார். அதே போன்ற அவர் அல்லாஹ்விடத்தில் நான் ஏதாவது கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆசையோடு இருக்கின்றார். நிச்சயமாக ஆசையும் பசியும் அவருக்கிடத்தில் அது ரெண்டும் இணைந்து அவர் அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்கும் பொழுது நிச்சயமாக அது ஒரு தியாகத்துடைய அடிப்படையாக அது பார்க்கப்படுகின்றது. எனவே நிச்சயமாக அந்த துஆ நிச்சயமாக கபூலாக்கப்படும். அதே போன்று ஷேக் அவர்கள் சொன்னார்கள், சஹருடைய நேரம் உண்மையிலேயே குர்ஆன் சொல்லுகின்றது, ஒபில் அஸ்ஹாரி ஹும் யஸ்தக்ஃபிரூன், மூமின்களுடைய தன்மையை சொல்லும் பொழுது அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்கின்றான், அவர்கள் சஹருடைய நேரத்தில் இஸ்திக்ஃபார் செய்வார்கள். எனவே பொதுவாகவே சஹருடைய நேரம் என்றாலே அது பரக்கத்துடைய நேரம் தான். அல்லாஹ் அடிவானத்திலே அவனது அருளுடைய பார்வையை பார்க்கின்ற நேரம். அல்லாஹ் என்னிடத்தில் கேட்கக்கூடியவர்கள் யாரும் இல்லை, நான் கொடுக்க தயாராக இருக்கின்றேன். அதே போல சொன்னான் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், என்னிடத்தில் உணவு தேடக்கூடியவர்கள் இல்லையா, அவர்களுக்கு உணவு கொடுக்க நான் தயாராக இருக்கின்றேன். என்னிடத்தில் ரிஸ்க் தேடக்கூடியவர்கள் யாரும் இல்லை, அவர்களுக்கு ரிஸ்கை கொடுக்க நான் தயாராக இருக்கின்றேன் என்று அல்லாஹ் சஹருடைய நேரத்திலே அடிவானத்திலே அவனுடைய அருள் பார்வையை பார்த்து கொண்டு கேட்கின்றான். எனவே அப்படியான உன்னதமான ஒரு நேரமாக இந்த சஹருடைய நேரம் இருக்கின்றது. அதில் குறிப்பாக ரமதானுடைய மாதம் என்று வரும் பொழுது 100 நாளா 100 என்று தான் சொல்ல வேண்டும். எனவே அப்படியான பெருமதியான நேரம் எங்களுக்கு இந்த ரமதானுடைய மாதத்திலே வழங்கப்படுகின்றது. அதிலும் குறிப்பாக எங்களுக்கு தெரியும், நேர காலம் என்பது ரொம்ப பெருமதியானது. எனவே தான் அல்லாஹ் தஆலா நேர காலம் பெருமதி என்பதனால தான் அல்லாஹ் குர்ஆனிலே எதையும் வீணாக சொல்ல மாட்டான். அல்லாஹ் எதையும் உலகத்தில் வீணாக படைக்கவும் இல்லை, அல்லாஹ் எதுவும் வீணாக பேசவும் மாட்டான். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான், வல் அஸ்ர், காலத்தின் மீது சத்தியமாக என்று சொல்லுகின்றான். எனவே காலத்தின் மீது சத்தியம் என்று சொல்லும் காரணம் என்னவென்றால், அந்த காலம் என்பது உண்மையிலேயே உலகத்தில் ஒரு மனிதனுக்கு ரொம்ப பெருமதியானது கால நேரம் என்பது. அதை இன்று அதிகமானவர்கள் அதனுடைய பெருமதி தெரியாமல் அதை அழித்துக் கொண்டிருக்கின்றார்கள். பெருமதி தெரிந்தவர்களுக்கு இந்த கால நேரம் போதாத ஒரு நிலையில் இருக்கின்றது. எனவே அப்படிப்பட்ட ஒரு பெருமதியான காலம் என்பது நிச்சயமாக இந்த ரமதான் எங்களை தாண்டி சென்று விட்டால் அடுத்த ரமதானை நாம் அடைவோமோ, இல்லாவிட்டால் மண்ணுக்கு கீழால் இருப்போமோ, இல்லாவிட்டால் பூமியிலே எப்படி எந்த நிலையில் இருப்போம் என்று யாருக்கும் சொல்ல முடியாது. எனவே காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் என்று சொல்வார்கள். அந்த அடிப்படையிலே எங்களுக்கு இந்த ரமதானுடைய மாதத்திலே கிடைக்கக்கூடிய நேரங்களை பெருமதியான நேரமாக பயன்படுத்தி அல்லாஹ்வுடைய அன்பையும் ரஹ்மத்தையும் பெறக்கூடிய நல்லவர்களாக அல்லாஹ் எங்களை கபூல் செய்ய வேண்டும். ஷேக் அவர்கள் எங்களுக்கு நல்ல பல கருத்துக்களை வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். அந்த அடிப்படையில் ஷேக் அவர்களே, எங்களுக்கு தெரியும், இந்த ரமதானுடைய மாதம் வந்தால் ஜக்காத்தையும் சதக்காவையும் சேர்த்து செய்யக்கூடிய பண்பு அதிகமான மக்களிடத்தில் இந்த மாதத்தில் நாங்கள் காண்கிறோம். இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன ஷேக் அவர்கள்? ரமதானுடைய மாதத்தை பொறுத்தளவில் அதிகமானவர்கள் பெரும்பாலும் யாரெல்லாம் ஜக்காத் கொடுக்க தகுதியானவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய மிக முக்கியமான ஒரு அமல் தான் இந்த ஜக்காத்துடைய அமல். உண்மையிலே நாங்கள் பார்த்தால் ஜக்காத் கடமையாக்கப்பட்டது ஹிஜ்ரி 2, அதே போல் நோன்பும் ஹிஜ்ரி 2 தான் கடமையாக்கப்பட்டது. ஆனால் இந்த ஜக்காத்துக்கும் ரமதானுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்குமா என்றால் நிச்சயமாக அப்படி ஒரு தொடர்பை பார்க்க முடியாது. ஜக்காத்தை பொறுத்தளவில் ஒரு மனிதன், உதாரணத்துக்கு நாங்கள் பிஸ்னஸ் எடுத்தால் அவர் ரஜபுடைய மாதத்திலே பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறார் என்றால் அடுத்த வருஷம் ஹத்தா யஹூல் அல் ஹவுல் என்ற வார்த்தைகள் ஹதீஸில் வந்து இருக்கிறது. அடுத்த வருடம் ரஜப் மாதத்தை அடைந்தால், இதில் பார்க்கும் பொழுது சூரிய கணக்கை பார்க்கக்கூடாது, சந்திர கணக்கின் பிரகாரம்
அவர் ரஜபுடைய மாதம் 1ஆம் திகதி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறார் என்றால் அடுத்த வருடம் ரஜபுடைய 1வது நாள் இவர் ஒரு வருஷத்தை பூர்த்தி அடைகிறார். இவருடைய பிஸ்னஸ் ஒரு வருஷம் பூர்த்தி ஆகுது. எனவே இவருக்கு ஜகாத் கொடுக்கிறது கட்டாயமாகுது. எனவே இவர் ரஜபுடைய மாதத்தில் ஜகாத் கடமையானவராக ஆகிறார். இதே போல் யார் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்களோ, இந்த மாதத்தில் ஸ்டார்ட் பண்ணுறாங்களோ, அந்த மாதத்தில் இருந்து சரியாக ஒரு வருஷம் ஆகும் பொழுது ஜகாத் கடமையாகுது. தவிர ரமதானுடைய மாதத்தில் தான் ஜகாத் கொடுக்கணும் என்பது கிடையாது. எனவே ரமதானுக்கும் ஜகாத்துக்கும் சம்மதம் இல்லை. இருந்தாலும் கூட எங்களுடைய நாட்டில், இலங்கையை பொறுத்தளவில், இலங்கை முஸ்லீம்கள் பொதுவாக ஒரு பழக்கம் கொண்டு இருக்கிறோம். என்னவென்றால், எங்களுடைய ஜக்காத்தை 2 காரணங்களினால் ரமதானுடைய மாதத்தில் அதிகமாக கொடுக்கக்கூடிய பழக்கம் எங்களுக்கு மத்தியில் இருக்குது. முதலாவது காரணம் என்னவென்றால், இந்த ஜக்காத்தை கொடுப்பதால் நன்மைகள் கூடையாக கிடைக்கும். உதாரணத்துக்கு ஏனைய மாதங்களில் ஏனைய மாதங்களில் செய்யக்கூடிய அமலுக்கு கிடைக்கும் கூலியை விட ரமதானுடைய மாதத்திலே செய்யப்படக்கூடிய அமலுக்கு கூலிகள் அதிகம். ஹதீஸ் ஷரீஃபில் வந்திருக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ஏனைய காலத்தில் ஒரு சுன்னத்தை செஞ்சால் அதற்கு கிடைக்கும் நன்மை அதை விட பன்மடங்காக இந்த ரமதானுடைய மாதத்தில் செய்யப்படக்கூடிய சுன்னத்துக்கு கிடைக்குது. எந்த அளவு என்றால், ரமதானுடைய மாதத்தில் செய்யக்கூடிய ஒரு சுன்னத்துக்கு ஒரு ஃபர்துடைய நன்மையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. ரமதானுடைய மாதத்திலே செய்யக்கூடிய ஒரு ஃபர்துக்கு 70 ஃபர்தினுடைய நன்மைகள் கொடுக்கப்படுவதாக அந்த ஹதீஸில் பார்க்க முடியுது. எனவே இந்த ஜகாத்துடைய அமலை பொறுத்தளவில் இது ஒரு வருஷம் எப்பொழுது பூர்த்தியாகுதோ அப்பொழுது கொடுக்க வேண்டும். ரமதானுடைய மாதத்திலே கொடுக்க காரணம் இதுதான். என்னவென்றால், நன்மை அதிகமாக கிடைக்கும். 2வது, பசியில் இருக்கக்கூடிய அந்த ஏழைகள், அதிகமான ஏழைகள், அவர்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்ற காரணத்தை கருத்தில் கொண்டுதான் ஜகாத்தை பெரும்பாலும் ரமதானுடைய மாதத்தில் கொடுக்குறாங்க. ஆனால் ரமதானுடைய மாதத்துக்கு நேரடி தொடர்பு இருக்கக்கூடிய அடுத்த அமல் தான் ஷேக் அவர்கள் கேட்டது போல சதக்காவுடைய அமல். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸ் ஷரீஃபில் வந்திருக்குது, அவர்களுடைய சதக்கா காற்றை விட பலமாக வீசக்கூடிய காற்றை விட வேகமாக நபிகளுடைய சதக்கா இந்த ரமதானுடைய காலத்தில் இருந்து வந்திருக்கிறது. என்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொதுவாக எப்படி காற்று பொதுவானதோ எல்லாருக்கும் கிடைக்குமோ அந்த அளவு வேகமாக அதிகமாக சதக்கா கொடுக்கக்கூடிய பழக்கம். சதக்கா என்று வரும் பொழுது அது பணக்காரர்கள் மட்டும் செய்யக்கூடிய ஒன்றல்ல, ஏழைகளுக்கும் செய்யலாம். பணக்காரர்கள் ஜக்காத் கொடுப்பது ஃபர்து, அது கட்டாயம் விரும்பினோமோ விரும்பலே கொடுத்தாகணும். ஆனால் சதக்கா என்று வரும் பொழுது இது ரமதானுடைய மாதத்திலே கொடுப்பது மிக முக்கியமான ஒரு அமல். நாம் ஜக்காத்தை கவனிப்பதனால், ஜக்காத்தை ஃபோக்கஸ் பண்ணுவதால் சதக்காவுடைய அமலை மறந்துடக்கூடாது. எனவே இந்த விஷயத்திலையும் மிக கண்டிப்பாக கவனம் செலுத்த வேண்டும் என்றதையும் இந்த இடத்துல ஞாபகப்படுத்திக் கொள்கிறோம். நிச்சயமாக நாம் அனைவர்களும் ஆஃபியத்தோடு ஆரோக்கியத்தோடு இந்த புனிதமான ரமதானுடைய மாதத்தை பரிபூர்ணமான முறையிலே அடைவதற்கு நாம் அனைவர்களும் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்ய வேண்டும். அதிலும் குறிப்பாக நாம் இஃப்தாருடைய நேரத்தை அடைய இருக்கின்றோம். எனவே இந்த நேரத்தில் குறிப்பாக 30 நோன்புகளையும் எந்த விதமான நொடிகள் இல்லாமல் நாம் அடைவதற்கு அல்லாஹ்விடத்திலே துஆ செய்ய வேண்டும் என்ற விடயத்தை சொல்லிக்கொண்டு ஷேக் அவர்கள் எங்களுக்கு நல்ல கருத்துக்களை தந்து கொண்டிருக்கிறார்கள். அதிலே குறிப்பாக ஷேக் அவர்களே, எங்களுக்கு தெரியும் ரமதான் மாதத்தில் நாங்கள் செய்யக்கூடாத தவிர்க்க வேண்டிய சில விடயங்கள் உள்ளது. அது எதுவாக இருக்கலாம் என்று சற்று எங்களுக்கு தெளிவுபடுத்துங்கள் ஷேக் அவர்கள். கட்டாயம், இதுதான் மிக முக்கியமான ஒரு விஷயம். அதாவது நிறைய அமல்கள் இன்றைக்கு நாங்கள் கவனம் செலுத்தி செய்கிறோம். பேணுதலாக பக்குவமாக திட்டமிட்டு செய்யக்கூடிய பழக்கம் பொதுவாக பலருக்கும் இருக்கிறது. ஆனால் எது தவிர்க்கப்பட வேண்டிய விஷயம் என்றது, அது ஆரம்பத்தில் நான் சொன்ன எது செய்ய வேண்டும் என்ற அந்த விஷயத்தை தாண்டி யோசிக்க வேண்டியது தான் எது செய்யக்கூடாது என்றது. அந்த அமைப்பில் பார்க்கும் பொழுது பலவிதமான பாவங்கள், ஏனைய மாதங்களில் நாங்கள் சாதாரணமாக செய்யக்கூடிய பாவங்கள் அந்த மாதத்தில் பார்க்கப்பட்டது போல் இந்த ரமதானுடைய மாதத்தில் பார்க்கப்படாது. ஏனென்றால் ரமதான் என்பது சங்கையான மாதம். ஒவ்வொரு செக்கனும் நாங்கள் ஏற்கனவே பார்த்தது போல் ஒவ்வொரு செக்கனும் கூட மிக பெருமதி வாய்ந்த சங்கையான நிமிடங்கள், செக்கன்கள். எனவே ஏனைய மாதத்தில் நாங்கள் புறம் பேசிக்கொண்டு பொய் சொல்லி கொண்டு இதை போல் பலவிதமான சிறிய சிறிய பாவங்களாக நாங்கள் கருதி கொண்டிருந்தோம், எத்தனையோ விதமான பாவங்களை. ஆனால் இந்த ரமதானை சந்தர்ப்பமாக பயன்படுத்தி இவைகளை தவிர்த்து தௌபா செய்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் இது சாதாரணமான ஒரு பாவம் அல்ல. பொய் பேசுவது குர்ஆன் சபிக்கக்கூடிய பாவங்கள். இது
ரமதானுடைய காலத்திலும் கூட எங்களால் தவிர்க்க முடியாத பாவம் என்று சொல்லும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸில் சொன்னாங்க, மல்லம் யதா கௌல ஸூர் வல் அமல பிஹி வல் ஜஹ்ல ஃபலைஸ லில்லாஹி ஹாஜத்துன் ஃபி அய்யதா தஆமஹு வ ஷராபஹு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, யார் பொய் பேசுறது இதே போல் இப்படியான அல்லாஹ்வை கோபப்படுத்தக்கூடிய செயற்பாடுகளை விடவில்லையோ அவர் பசித்திருப்பதாலும் தாகித்திருப்பதின் பக்கமும் அல்லாஹ் தேவையற்றவன். அல்லாஹுக்கு அதால் எந்த பிரயோஜனம் கிடைக்க போகிறதில்லை. எங்களுடைய சீர்திருத்தத்துக்காக வேண்டி எங்களுடைய நலனுக்காகத்தான் மார்க்கம் இந்த ரமதானை விதியாக்கியது, கட்டாயப்படுத்தியது, நோன்பு பிடிக்க பலவிதமான அமலை சொல்லி தந்தது. அதே நேரம் பொதுவான காலத்திலே செய்யக்கூடாத பலவிதமான பாவங்கள் அந்த பாவம் ரமதானிலும் தொடர்ந்து விடக்கூடாது. புறம் பேசுவது என்று சொல்லும் பொழுது குர்ஆனும் ஹதீஸும் பல இடங்களில் இதை தடுத்தது மட்டுமல்லாமல் இந்த பாவத்துடன் தொடர்பு படக்கூடிய மனிதனை சபித்தும் இருக்கிறது. வைலுல்லி குல்லி ஹுமஸத்தில் லுமஸா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், புகாரி முஸ்லிம் பல கிதாபுகளில் வரக்கூடிய ஒரு ஹதீஸ் தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 கபருக்கு மத்தியில் நடந்து போகும் பொழுது சொன்னாங்க, இந்த 2 கபராளிகளும் தண்டிக்கப்படுறாங்க, வேதனை செய்யப்படுறாங்க. சஹாபாக்கள் கேட்டாங்க, நாயகமே ஏன் வேதனை செய்யப்படுறாங்க? சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இவர்கள் இந்த மனிதர் அம்மஹாதா ஃபகான யம்ஷி பின் நமீமா, இந்த மனிதன் கோல் சொல்லி தெரிந்தார். எனவே பயங்கரமான பாவம், அல்லாஹ் விரும்பாத ஒரு பாவம். எனவே இந்த பாவத்தை நாங்கள் இந்த ரமலானில் விட்டுருவதோடு இனிமேல் நான் யா அல்லாஹ் செய்ய மாட்டேன் என்று தௌபா செய்ய நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோம். இதே போல் புறம் பேசுவது மார்க்கம் வெறுத்த ஒரு பாவம். அல்லாஹு தஆலா குர்ஆன்லையும் இது சம்பந்தமாக பேசியிருக்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் ஷரீஃப்லையும் பேசியிருக்கிறாங்க. அல் கைபத்து அஷத்து மினஸ் ஸினான்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. பிறர் விரும்பாத ஒரு விஷயத்தை, அவர் விரும்பாத ஒரு விஷயத்தை அவர் இல்லாத இடத்திலிருந்து நாங்கள் பேசுகிறது. எனவே இதே போல் பாவங்கள் எங்களோட லைஃப்பில் தொடரக்கூடாது. இதற்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். இது நாங்கள் அதே போல் வீண் பேச்சுகள் எந்த வார்த்தை அல்லாஹ்வை கோபப்படுத்தும், எந்த வார்த்தை அல்லாஹ்வின் பக்கம் நெருக்கி வைக்கும் எங்களுக்கு தெரியாது. தேவையற்ற பேச்சுகளை முடியுமான அளவு இந்த ரமதானுடைய மாதத்திலே குறிப்பாக குறைத்து கொள்வதற்கு நாங்கள் முயற்சி செய்ய வேண்டும். அதே போல் பல ஊர்களில் பார்க்கலாம், ரமதானுடைய காலத்தில் நாங்கள் தராவியுடைய தொழுகை எல்லாம் தொழுதுட்டு எங்களுடைய வாலிபர்கள் பாதையில் நின்று கொண்டு, பாதையில் கதைச்சி கொண்டு, பாதையில் பலவிதமான செயற்பாடுகள், பாதையிலே விளையாடி கொண்டு இருப்பாங்க. அது உண்மையிலே அந்நிய மதத்தை சார்ந்த அந்த சகோதரர்களுக்கு கூட சிரமமான ஒரு செயற்பாடாக கருதப்படக்கூடிய விஷயம். எம்மிலும் எங்களோட வீடுகளில் பார்த்தோம் என்றாலும் கூட நோயாளிகள் இருப்பாங்க, வயசாளிகள் இருப்பாங்க, அவர்களுக்கு சிரமமாக இருக்கும். ரமதானுடைய காலம் நன்மையை சம்பாதிக்கிறோம், நாங்கள் பள்ளியில் போய் தொழுதுட்டு வந்திருக்கிறோம் என்று ஒரு பக்கம் அமல் செய்கிறதோட அதைவிட பயங்கரமான ஒரு தவறு தான் பிறர் சிரமப்படும் விதத்தில் எங்களோட செயற்பாடுகளை அமைத்துக் கொள்வது. இது மார்க்கம் வெறுக்கக்கூடிய ஒரு விஷயம். எனவே இந்த பாதையில் விளையாடக்கூடிய விஷயங்கள் இதை முற்றாக தவிர்த்து கொள்ள வேண்டும். பிறர் சிரமப்படும் அளவுக்கு நாங்கள் நடந்து கொள்வது இது ரமதானுடைய மாதத்தில் மிக குறிப்பாக நாங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். அதே போல் அந்த இஃப்தாருடைய நிகழ்ச்சிகள் நாங்கள் தாராளமாக செய்யலாம். எங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் சேர்ந்து சந்தோஷமாக ஒரு இடத்துல செய்யலாம். ஆனால் இன்று அதிகமான இடங்களில் ஒரு கெட் டுகெதர் என்ற அமைப்பில் பலவிதமான ஏற்பாடுகள், பலவிதமான ஹோட்டல்ஸ் புக் பண்ணி இப்படியெல்லாம் செய்கிறாங்க. கடைசியில் அவர்கள் சிரித்து சந்தோஷமாக கதைச்சி அப்படி நேரம் கழியதே தவிர அந்த நேரம் பல கட்டங்களில் அவர்களுக்கு மக்ரிபுடைய தொழுகை கூட மிஸ் ஆகக்கூடிய சந்தர்ப்பத்தை நாங்கள் பார்க்க முடியுது. எனவே இப்படியான விஷயங்கள் கண்டிப்பாக தவிர்க்கப்பட வேண்டும். அதோடு இன்று பொதுவாக புதிதாக பரவலாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம்தான், ரமதான் வந்துட்டால் பல இடங்களையும் இந்த கேள்வி பதில் என்று ஒரு விஷயத்தை கொண்டு வருவாங்க. ரமதானுடைய காலத்தில் நிறைய கேள்விகள் கேட்கிறது, அதுக்கு உண்டான பதில்கள், அதற்கு நல்ல ஒரு சிஸ்டத்தை எடுக்கலாம். கேள்வியும் சொல்லிக் கொடுத்து பதிலையும் சொல்லிக் கொடுக்கலாம். அல்லது கேள்வியை மட்டும் கேட்டு பல இடங்கள்லையும் கிளாஸுகள்லையும் அல்லது பாடசாலைகளையும் கூட அதிகமான கேள்விகளை கொடுத்து அந்த பிள்ளைகள் அதற்குண்டான பதிலை தேடுவதிலே காலத்தை கழிக்கிறார்கள். சில நேரம் உலமாக்கள்கிட்டையும் கூட ஒரு 10 புள்ள ஆளுக்கு 10 கேள்வின்னு தூக்கிக்கிட்டு வந்தால் அந்த உலமாக்களுக்கு அந்த ஹசரத்துக்கு அதை தேடி அந்த கேள்விக்குண்டான பதில் தேடிய இந்த ரமதானுடைய டைம்கள் பிரயோசனம் இல்லாமல் போய்விட வாய்ப்பு
வாய்ப்பு அதிகம். எனவே இந்த விஷயத்தில் கொஞ்சம் கருத்துக்கு எடுத்து நாங்கள் கேள்வி பிள்ளைகளுக்கு ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுப்பதானால் கேள்வியோட பதிலையும் சேர்த்து சொல்லி கொடுத்துட்டால் அவர்கள் தெரிஞ்சு கொள்ள போகிறாங்க. கேள்வியை மட்டும் கேட்டு பதில் தேடிக்கொண்டு வாங்க என்று சொல்லும் பொழுது அவர்கள் பதில் தேடியே அந்த ரமலானுடைய நேரங்கள் வீணடிக்கப்படக்கூடிய ஒரு விஷயத்தை நாங்கள் கவலையாக பார்க்கிறோம். ஆம் ஷேக் அவர்களே, உண்மையிலேயே ஒரு நுணுக்கமான விடயம்தான். இந்த ரமதானுடைய மாதம் வந்தால் பாடசாலைகளிலே உண்மையிலே அதை குறை சொல்வதல்ல, சில விடயங்களை அவர்கள் வீட்டு வேலை என்று கொடுப்பார்கள். அதிலே காலங்கள் அதிகமாக எங்களுடைய சிறுவர்களுடைய காலங்கள் கூட, பெற்றெடுத்த தாய் தந்தைகளுடைய காலங்கள் கூட அதற்கு அப்படியே செலவழிக்கக்கூடிய ஒரு நிலையை காண்கின்றோம். அப்படி இல்லாமல் நிச்சயமாக அப்படியான கேள்விகளை அவசரமாக முடித்துவிட்டு, அதுக்கும் நாங்கள் நிச்சயமாக நேர காலம் கொடுக்க வேண்டும், கொடுத்து அதை ஒரு படித்தாக முடித்துவிட்டு அமல் இபாதத்துக்குரிய மாதமாகவே இந்த ரமதானுடைய மாதம் கருதப்படுகின்றது. எனவே எவ்வளவுக்கும் அமல் இபாதத்தோடு எங்களுடைய நேரங்கள் கழிக்கப்படுவதை நாம் விரும்பத்தக்க ஒரு விடயமாக இந்த மாதத்திலே கருதுகின்றோம். அதிலும் குறிப்பாக குர்ஆனை முன்னிறுத்தப்பட்டு குர்ஆனுடன் அதிக தொடர்புள்ள மாதமாக இந்த மாதம் அமைய வேண்டும். ஏனென்றால் எங்களுக்கு தெரியும், ஷேக் அவர்கள் சொன்னதை போன்று அதிகமானவர்கள் ஏனைய மாதங்கள் கூட நண்பர்கள் சேர மாட்டார்கள், நண்பர்கள் சேர மாட்டார்கள். ஆனால் ரமதானுடைய மாதம் வந்துவிட்டால் அனைவர்களும் ஒரு குழுவாக சேர்ந்து அந்த இரவை எப்படியாவது அரட்டைத்தனமாக கழிக்க வேண்டும் என்று சந்தைகளில் சந்தியாக நின்று இப்படி கைவார் அடிப்பதை நாங்கள் காணுகின்றோம். எனவே அது உண்மையிலேயே அதற்கெல்லாம் பொருத்தமற்ற மாதம் தான் ரமதானுடைய மாதம். எனவே ரமதானுடைய மாதம் பெருநாள் கூட நாங்கள் கவலைதான் படக்கூடிய ஒரு நாள். அல்லாஹ் எங்களை விட்டு ரமதான் செல்லுகின்றது என்று. எனவே இந்த ரமதானை அடைந்திருக்கிறோம், ஆரம்ப கட்டத்தில் இருக்கின்றோம், மிகப்பெரிய பாக்கியம் எங்களுக்கு. எனவே அடுத்த வருடம் அதுதான் மீண்டும் சொல்லுகின்றது. ஒமா தத்ரி நஃப்சுன், குர்ஆன் சொல்லுகின்றது, ஒமா தத்ரி நஃப்சுன் மாதா தக்ஸிபு கதா ஒமா தத்ரி நஃப்சுன் பி ஐயி அர்தின் தமூத். நாளைக்கு என்ன நடக்கும் என்று அந்த எந்த ஆத்மாவுக்கும் தெரியாது, எந்த பூமியிலே நாம் மரணிப்போம் என்பது யாருக்கும் தெரியாது. எனவே அப்படிப்பட்ட ஒரு பொய்யான உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எனவே உண்மையான உலகத்துக்காக வேண்டி நன்மைகளை சேகரித்து கொண்டு கைகளில் வெறுங்கையாக இல்லாமல் அந்த கபரை நாடி செல்லும் பொழுது, அல்லாஹ்வுக்கு முன்னால் நாம் நிற்கும் பொழுது நாம் அமல்கள் நிறைந்தவர்களாக இருக்க வேண்டும். எனவே அதற்கு மிகப்பெரிய சந்தர்ப்பம் தான். எனவே ஷேக் அவர்களும் குறிப்பிடுவதை போன்று ஏனைய நபிமார்களுக்கு அவர்களுடைய கவுமுக்கு கூட்டத்தினர்களுக்கு அதிகமான ஆயுள் காலம் கொடுக்கப்பட்டது. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆகிய கடைசி உம்மத்தாக எங்களுக்கு 60க்கும் 70க்கும் மத்தியில் தான் ஆயுள் காலம் தரப்பட்டுள்ளது. சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அமார் உம்மத்தி மாபைன 60 வ 70, என் உம்மத்துடைய ஆயுள் காலம் 60க்கும் 70க்கும் மத்தியில் தான் என்று சொன்னார்கள். அதை தாண்டி செல்பவர்கள் ரொம்ப அரிதி என்றார்கள். எனவே அப்படியான ஒரு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு குறிப்பிட்டு சொல்லப்பட்ட ஒரு காலத்தில் வாழக்கூடியவர்கள். ஆனால் நாங்கள் கொஞ்சம் காலம் வாழ்ந்தாலும் நாங்கள் அடையக்கூடிய ஒவ்வொரு ரமதான் என்பது அவர்கள் வாழ்ந்த காலத்தை விட கடந்து போகக்கூடிய அளவுக்கு நன்மைகளை ஈட்டு தரக்கூடிய ஒரு மாதம் ரமதானுடைய மாதம் என்பதை மிக தெளிவாக நீங்கள் புரிந்து கொண்டு இந்த ரமதானுடைய மாதத்தை அல்லாஹ்வை அடையக்கூடிய ஒரு மாதமாக, அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை அடையக்கூடிய மாதமாக நாம் இந்த மாதத்தை கழிப்போம். அதில் நமக்கு ஷேக் அவர்கள் நல்ல பல கருத்துக்களை உண்மையிலே நமக்கு தந்து கொண்டிருக்கின்றார்கள். எனவே மீண்டும் உங்களை நல்ல பல கருத்துக்களோடு சந்திக்கும் வரை சலாம் கூறி விடைபெறுகின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.